மக்களா, நான் இன்னைக்கு சிக்கன் வரட்டி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நேரம் முன்னாடியெல்லாம் நம்ம அம்மா மாதிரி சிக்கன் வரட்டி தருவேன். மசாலையெல்லாம் வரட்டி, கூடுதல் மசாலை சேர்க்காத எல்லாம் வரட்டி நமக்கு தரணும். அந்த பாகத்தை உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க போகிறேன். பாருங்க, தேவையான எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வத்தல் மிளகு, உள்ளி, இஞ்சி, வெளுத்துள்ளி, ஸ்ப்ரிங்கலை, கருவேப்பட்டை, பச்சை மிளகு, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, கிராம்பும் நல்ல மிளகு மட்டும் இடித்து வச்சுருக்கேன், பெருச்சீரகம், கொஞ்சம் தேங்காய் தான் வச்சுருக்கேன். நம்ம வரட்டியதுனால போட்டுக்கலாம். சிரண்டியது நீங்கள் உங்கள் கொத்தியும் போடலாம், சிரண்டியும் போடலாம், அரைக்கண்டா. சரி, வாங்க நம்ம சமைக்க போவோம். வாங்க வாங்க அடுப்பை பற்ற வைக்கணும். நம்ம பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வைக்கணும். பாத்திரம் காஞ்சிடுச்சு, நமக்கு எண்ணெய் வைத்தோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நமக்கு கடை போடுவோம். வத்தல் மிளகு போடுவோம், கருவேப்பிலை போடுவோம், இஞ்சி போடுவோம், ஒன்று இறக்கி கொடுப்போம். உள்ளி அதிகமாக வறண்ட வேண்டாம், நம்ம வறட்சி எடுத்ததுனால கொஞ்சம் உள்ளி இறக்கி கொடுத்துட்டு உடனே இஞ்சி பச்சை மிளகு போடுவோம். பச்சை மிளகு போட்டு கொடுப்போம், இஞ்சி போட்டு கொடுப்போம், வெளுத்துள்ளி போட்டு கொடுப்போம். இது ஒன்று இலக்கி கொடுப்போம். நம்ம சிக்கன் வரட்டி அடிக்கிறதுனால இப்படி அதிகமாகிட்டு உள்ளி வரண்டதுனால போட்டு கொடுப்போம். கருவேப்பட்டை போடுவோம், ஸ்ப்ரிங் போடுறோம், ஒன்று இலக்கி கொடுப்போம். இதை பொடி போடுவோம், ஒன்று இலக்கி கொடுப்போம். அடுத்து சிக்கனை போடுவோம். சிக்கனை போட்டுடுறோம். நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன். நீங்களும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கடையில் இருந்து நம்ம வாங்கி சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டா உடம்புக்கும் நல்ல தெம்பாக இருக்கும். சரியா, நான் ஒன்று இலக்கி கொடுப்போம். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா இலக்கி கொடுக்கணும். இலக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், புது மிளகு போடணும். புது மிளகு நேரமே போட்டால் சொன்னீங்கன்னா அதில் டேஸ்ட் வந்து சிக்கனில் பிடிக்காது. அதனால் நம்ம இதை ஒன்று இலக்கி கொடுத்துட்டு நம்ம நல்ல மிளகு இடித்து வச்சுருக்காங்க, அதை போட்டு கொடுப்போம். நல்ல மிளகா போட்டு கொடுத்தாச்சு. நம்ம வரட்டி அடிக்கிறதுக்கு மசாலா வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் இந்த சிக்கனுக்கு நமக்கு நல்ல மணமும் டேஸ்ட்டும் இருக்கும். புளிக்க கூட போட்டுட்டு வரைக்குன்னா புளிக்க கூட மசாலா வந்து இதாகிடும். அதனால் சரி, இனி மல்லிப்பொடியை போட்டு கொடுப்போம். மல்லிப்பொடியை போட்டு கொடுத்து ஒன்று இலக்கி கொடுப்போம். கொஞ்சம் நல்ல ஒன்றும் கிளப்போம். சிக்கன்லேயே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன்லேயே வெள்ளம் இருக்கும். அதனால் கூடுதல் வரட்டி அடிக்கிறதுனால தண்ணியும் வெள்ளம் ஒழிக்கண்டாம். சரியா, வெள்ளம் ஒழிக்காத மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இலக்கி வச்சா மாதிரி கொஞ்சம் அதில் தண்ணி ஊறி வரும். இனி பெருஞ்சீரக பொடி சேர்ப்போம். பெருஞ்சீரக பொடி சேர்த்தோம், அதை கொஞ்சம் இலக்கி கொடுப்போம். எல்லா மசாலையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம ஒன்று இலக்கி கொடுத்துட்டு அதில் தேங்காயை சேர்த்துருவோம். நம்ம பிறவங்க கொத்தி போடணும். நான் சிரண்டி வச்சுக்கிறேன். இங்கே வந்து அம்மிக்கட்டெல்லாம் இல்லை, கவச்சதுக்கு, அதனால் சிரண்டி வச்சுருக்கேன். சரியா, ஒன்று நல்ல ஒன்றா இலக்கி கொடுத்துட்டு 20 மினிட்டு அடைச்சி வைப்போம். 20 மினிட்டு கழிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் தண்ணியும் பிடிச்சி எல்லாம் பாகமாக இருக்கும். அந்த நேரம் நம்ம வரட்டி எடுப்போம். சரி, தவறு அடைச்சி வைப்போம். சரியா, அடைச்சி வைப்போம். 20 மினிட்டு இருக்கட்டும். நீங்களும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் வரட்டி பறக்கி கொடுங்க. வீட்டுக்காரருக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாம் செஞ்சு பறக்கி கொடுக்கும், பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அவங்களுக்கும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். என்னைக்கு நமக்கு கடையில் போய் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி நம்ம குக்கிங் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அழகாக சாப்பிடும். சரியா, இனி தேவையான உப்பை போட்டுக்கிடுவோம். உப்பை இட்டு அடைச்சி வைப்போம். சிக்கனை போட்டு இலக்கி விட்டு உப்பையும் போட்டு இலக்கி ஒன்று நல்லா கொடுத்துட்டு அப்புறட்டு மூடி வச்சுருக்கேன். சரியா, 20 மினிட் அப்படியே இருக்கட்டும். சரியா, 20 மினிட்டு இருக்கட்டும், அடைச்சி வைங்க. நம்ம சிக்கன் குழம்பு சிக்கன் வரட்டி எடுத்தது நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம திறப்போம். 20 மினிட் ஆகிட்டு நல்ல மணம், நல்ல மிளகும் கறிவேப்பிலையும் எல்லாம் வந்து நல்ல மணம், நல்ல வண்ணம் ஒன்று வரட்டிலாம் வச்சுருக்கேன்.
நம்ம இனி கோரி பாத்திரத்திற்கு மாற்றணும். சரி, வரட்டியாச்சு. இதை வரட்டி மரிச்சினி கிழங்கு எல்லாம் வேக வச்சு சப்பாத்தி ஏதாவது உண்டாக்கி அதில் எல்லாம் வச்சு சாப்பிடலாம், பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். சரியா? நம்ம எல்லாம் சமைச்சு பாத்திரத்தில் விளக்காச்சு. 20 மினிட் தான் ஆச்சு. 20 நிமிஷத்தில் கறி எல்லாம் ரெடி ஆகிட்டு. சரியா? நம்ம சிக்கன் வரட்டியது ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்க, பார்த்தீங்களா? நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். சரியா? பிள்ளைகளுக்கும் கொடுங்க, உங்கள் பெரியவங்களுக்கு கொடுங்க, வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க.